ஹலோ மக்களே, நண்பன் பிளீஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. அதாவது பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்து நம்ம நாடு சுதந்திரம் வாங்கினது ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அவைங்களுக்கு அடிமையா இருந்தோமா. யாருக்கு? பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்தியா வந்து இந்திய மக்கள் வந்து அடிமையா இருந்ததுனால சுதந்திரம் வாங்குனாங்க. டேய்! அவங்கள்ட்ட அடிமையா கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் போல இருக்குடா. உங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு இருக்கு பாரு, இந்த அரசியல்வாதிங்க. ஐய்யய்யய்யோ! முடியலடா சாமி. அ இந்தியாவுடைய இந்த ஜனநாயகத்த காக்கிறதுக்கு 4 தூண்கள்னு சொன்னாய்ங்க. ஒண்ணு வந்து ஜுடிஷியரி, இன்னொன்னு வந்து மீடியா, இன்னொன்னு வந்து காவலு, அப்புறம் என்ன இன்னொன்னு வந்து இது எலக்ஷனு. இது 4ம் தான் வந்து இந்தியாவுடைய தூண் அப்டின்னாய்ங்க. ஆனா இந்த 4மே வந்து இன்னைக்கு எப்படி செயல்படுது, என்ன மாரி இருக்கு அப்டின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 75 வருஷ அரசியல்ல ஒரு மனுஷன் தனியா இன்னைக்கு நின்னு ஒரு விஷயத்த எடுத்து போராடிட்டு இருக்காப்புல. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை எந்த ஒரு தலைவனுமே எடுக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு இது லஞ்சம், ஊழல் அப்படின்றது ம் விஸ்தாரமா வளர்ந்து போய் வருகிறது. அப்படி இருக்க ஒரு விஷயத்த இன்னைக்கு முறியடிச்சே ஆவணும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, எப்படியெல்லாம் வந்து வேலை பார்க்குறாய்ங்க, எப்படிலாம் இந்த ஆட்சிய கவுக்கணும்னு அசிங்கமான வேலைய பார்க்குறாய்ங்க, அவதூறுகளை பரப்புறாய்ங்க அப்படின்றத பார்த்தா வயிறு எரியுதுங்க மச்சான். வயிறு எரியுது மக்கா. சத்தியமா சொல்றேன். சரி, அப்படி என்ன மாரியான விஷயங்கள் அப்படின்னு நீங்க அநேகமா கண்டிப்பா நெறைய பேர் பேசி பார்த்துருப்பீங்க. நம்ம அப்படியே ஓரலா அதெல்லாம் என்னன்றத பார்த்துட்டு போம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, அப்படியே என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருங்க. வாங்க உள்ள போவோம். அதாவது நம்ம ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும். இந்த நாய குளிப்பாட்டி நடு வீட்ல வச்சாலும் அது தன்னோட புத்திய காட்டும் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. இல்லைன்னா செருப்பெல்லாம் எப்பவுமே வீட்டு வாசலுக்கு வெளியில தான் கழட்டி போட்டு வரணும். வீட்டுக்குள்ள போட்டு வரக்கூடாதுன்னு. இந்த பத்திரிக்கையாளர்களும் அப்படிதான். இந்த பத்திரிக்கையாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு திரியிறாங்க பாத்துருங்க. இன்னைக்கு தேதியில. இவங்களும் அதே மாரி தான். இந்த செருப்பு மாரி தான். வீட்டுக்கு வெளியிலேயே வச்சிரணும். அதனால தான் ரோட்லயே நிக்க வச்சுட்டாப்புல முதல்வர். தலைவர் அவரு. பெரம்பூர்லயும் சரி, கரூர்லயும் சரி. ஏன்னா இவங்க பார்த்த வேலை அப்படி. இதுல வந்து புதிய தலைமுறை இந்த செய்தி தொடர்பாளர் விஜயன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படியாவது தமிழக வெற்றிக் கழகத்திலருந்து ஒரு 15 எம்எல்ஏ வந்து அ நம்ம விலை குடுத்து வாங்கிரணும் அப்படின்னு ஐடியால இருக்காய்ங்க. அப்படின்ற மாரி வந்துட்டு இருந்துச்சு நியூஸ். பட் ஆக்சுவலி 15 பேர் கிடையாது. 50 பேரு கிட்ட தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து எம்எல்ஏவ வாங்குறதுக்கு உஷாரா இருக்கிறாய்ங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு வேணா அந்த எம்எல்ஏ கான்டாக்ட்ல இருந்தா பேசலாம்பா. நீ வந்து மாத்தி குடுத்துட்டீன்னா உனக்கு ரூ. 2,00,00,000 காசு. அதாவது கமிஷன். இப்ப நான் எனக்கு ஒரு எம்எல்ஏ தெரியறாரு அப்படின்னா, நான் அந்த எம்எல்ஏ போயிட்டு, "அண்ணே இதெல்லாம் இருந்து மக்களுக்கு நல்லது செஞ்சு நடக்கிற காரியமா? 5 வருஷம் இருக்கிற டைமு. வர்ற காசு ரூ. 35,00,00,000 சும்மா வருமா? உனக்கு இந்த பதவி வந்திருக்கனால வந்திருக்கு. அடுத்த எலக்ஷன்ல நின்னா உனக்கு ஓட்டு போடுவாங்களா மக்களு? போட மாட்டாய்ங்க. காச வாங்கிட்டு, க போ அவங்க சொல்ற மாரி மாத்தி போட்டு வா. ஆட்சி கலந்தா திருப்பி எலக்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம்." அப்படின்னு மைண்ட் வாஷ் பண்ணி, ஒரு எம்எல்ஏவ நான் மாத்தி குடுத்தா எனக்கு ரூ. 2,00,00,000 தருவாய்ங்களாம். எப்படிலாம் பாருங்க. எப்படியெல்லாம் வந்து ஒரு ஆட்சிய கவிக்கிறதுக்கு இந்த திருட்டு தீய சக்திகள் வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இதில வந்து இந்த பத்திரிக்கையாளர் வந்து பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசு அப்படின்றவரு கூட வந்து கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. இதில வந்து அவைங்க கோட் வேர்ட் போட்டு பேசியிருக்காய்ங்க. ஆமா, இவங்க அப்படியே ஜேம்ஸ் பாண்ட் ஸ்பை கோட் வேர்ட் போட்டு பேசுறாய்ங்க. மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பேசுறாய்ங்க. சரி, நெறைய பேருக்கு குழப்பம். இந்த மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னாங்கன்னா என்னப்பா? அப்படின்னா, இந்த மேகாலயால ஒழுங்கா ஆட்சி நிக்காதுங்க. அப்பப்ப இந்த மாரி தான் இந்த எம்எல்ஏ காசு குடுத்து வாங்கி, வாங்கி ஆட்சிய கவுத்து விட்டுருவாய்ங்க. அப்புறம் திருப்பி எலக்ஷன் நடக்கும். திருப்பி இது மாரி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப அதே மாரி ஒரு செட்டப்ப தான் இங்க வந்து இப்ப பண்றதுக்கு கோட் வேர்ட் போட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த ஆளு ஜர்னலிஸ்ட்டு. நெறைய பேர் நெனைக்கலாம், துப்பு துலக்கிறதுக்காக இவரு ஏதாவது போய் சேர்ந்திருக்கலாம், பண்ணியிருக்கலான்னு. நல்ல வாஸ்தவமான பேச்சு தான். ஆனா, இந்த திருநாவுக்கரசு மூலியமா விஜயன் அப்படின்றவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சவுனே, அவருக்கு போலீஸ் சம்மன் அனுப்புது. நீங்க வந்து ஆஜராகுங்க விசாரணைக்குன்னு. ஒண்ணு இவர் உண்மையாலுமே துப்பு துலக்கப்பட்டிருக்காரு. துப்பு துப்பு துலக்க தான் போனாரு. அப்படின்னா, கண்டிப்பா திருநாவுக்கரசு மாட்டுனாருன்னா, இவரு என்ன பண்ணியிருக்கணும்? உடனே அனவுன்ஸ் பண்ணியிருக்கணும். நானும் ஆமா போனேன். பாருங்க இந்த மாரி பேசினேன். இந்த மாரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் ஸ்பையா வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பல சா சாட்சிகள வந்து போலீஸ்ட்ட குடுத்துருக்கணும். இல்ல மீடியாலயே சொல்லியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யல அவரு. அவருடைய ஃபோன்ல இருந்து போன கான்வர்சேஷன சார் டெலீட் பண்ணியிருக்காரு உஷாரா. ஆனா டெலீட் பண்ண மூதேவி டெலீட் ஃபார் எவரிஒன் போட்டிருந்தனா அவருக்கும் டெலீட் ஆயிருக்கும், உனக்கும் டெலீட் ஆயிருக்கும்ல. அவசரத்துல இவருக்கு மட்டும் டெலீட் பண்ணிட்டான்னு நெனைக்கிறேன். அ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. திருநாவுக்கரசுகிட்ட ஃபோன் பண்ணி டெலீட் பண்ணுப்பா, அந்த மெசேஜ் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, சொன்னாலும் அவன் எப்படி செய்வான்? ரெக்கார்ட் வேணும்ல, ப்ரூஃப் வேணும்ல. இப்படிலாம் பேசியிருக்கோம்னு. ஸோ நான் மட்டும் மாட்டுனா போதுமா? நான் மட்டும் ஜெயிலுக்கு போனா போதுமா? நீயும் வா அப்படின்ற மாரி தான் இருப்பாய்ங்க. அந்த மோடு தான் இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் வந்து வேல பார்த்து,
நான் என்ன கேட்குறேன், இந்த ஆள்லாம் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் புரியுதுங்களா? ஸோ இப்ப இவனே இந்த மாரி இருக்கான்னா, அப்ப இந்த மாரி மத்த எத்தன ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க அப்படின்றது தான் இங்க கேள்வியா இருக்கு. ஸோ இத விட பெரும் கொடுமை என்னன்னா, இவர வந்து சம்மன் அனுப்பிச்சு விசாரணைக்கு வர சொல்லிட்டாங்களாம். உடனே எல்லா கட்சிக்காரங்களும் கொதிக்கிறாய்ங்க. கொதி 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 கொதின்னு கொதிக்கிறாய்ங்க. இங்க பத்திரிக்கையாளர்களை கைது செய்யலாமா? அதுவா இது ஏன்டா போன ஆட்சியில கண்ண மூடிட்டு திரிஞ்சீங்களா? குப்புறப்படுத்திட்டு கிடந்தீங்களாடா? சவுக்கு சங்கர் அந்த பாடுபடுத்துனாய்ங்க. கையெல்லாம் உடைச்சாய்ங்க. வீட்ல மலம் தள்ளி ஊத்துனாய்ங்க. 2, 3 வாட்டிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ள கூட்டு போனாய்ங்க. அ எவ்வளோ ஆர்டர் போட்டாய்ங்க, எவ்வளோ அராஜகம் பண்ணாய்ங்க. அப்பலாம் எங்கடா போனீங்க? வரமாட்டாய்ங்க. அவர விடுங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர தூக்கிட்டு போனாய்ங்க. அப்ப எங்க போனீங்க? அப்பயும் ஒண்ணும் வரமாட்டாய்ங்க. அதே மாரி மாரிதாசையும் தூக்கிட்டு போனாய்ங்க. திருப்பி இறக்கி விட்டாய்ங்க. அத விட இதே மாரி இந்த புதிய தலைமுறை மத்த சேனல் கட்சி சேனலோடைய வீடியோஸ் வந்து வேற எங்கேயும் சப்ளை இதாகக்கூட அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த இதுக்கு போறார்ல, பிரச்சாரத்துக்குலாம் போனப்ப பயங்கரமா லைவ்லாம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாரி லைவ் எல்லா இடத்துக்கும் போகக்கூடாதுன்றதுக்காக பிளக்கெல்லாம் புடுங்கி விட்டுருந்தாங்க புதிய தலைமுறை பாலிமருக்கலாம். அப்போ கூட எவனுமே வாய தொறந்து எதுவுமே பேசல. என்ன இப்படி அராஜகம் பண்றீங்க? ஒரு பத்திரிகையாளன வந்து இவ்வளோ பாடுபடுத்துறீங்களேன்னு திமுக பார்த்து கேட்க தெம்பு இல்லாத, திராணி இல்லாத, துப்பு இல்லாத துப்புக்கட்ட பசங்களா? இப்ப தமிழக வெற்றி கழகத்த மட்டும் ஏன் கேட்குறீங்க? என்ன இதுக்கு கேட்குறீங்க நீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன அருகதை இருக்கு? நீங்கலாம் இப்ப ஒரு ஒரு தலைவர் யாராவது ஒருத்தர் உருவாகி வந்தா, அவர வந்து அழிக்கிறது தான்டா உங்க வேல. நீங்க தான்டா ஒரு கட்டமைப்பே தமிழ்நாட்டுல கட்டி வச்சிருந்தீங்க. பத்திரிகையாளன் சொல்றவங்க தான், பத்திரிகையாளன் டிசைட் பண்றவங்க தான் சிஎம் அப்படின்ற மாரி ஒரு கட்டமைப்பு பிம்பத்த கிரியேட் பண்ணி வச்சிருந்தாய்ங்க. விஜயகாந்த் அவர்கள் இருந்தப்ப, அவர வந்து பயங்கரமா பேசி, பேசி, பேசி நோகடிச்சு, தோக்கடிச்சு, அது இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் இப்ப. பட் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி மொத காரணம் யாரு? பத்திரிகையாளர்கள் தான். இவைங்க தான். ஸோ அதுலேருந்து இவைங்களுக்கு என்ன ஒரு தெம்பு, ஒரு கெத்துனா, நாம என்ன சொல்றோமோ அதுதான். நம்ம தான் டிசைட் பண்ண போறோம். அடுத்து யாரு சிஎம், அடுத்து யாரு என்னன்னு. அப்படின்ற ஒரு தெனாட்டுல இருந்த அத்தன பேருக்கும் அப்படியே குனிய வச்சு குத்து குத்துன்னு குத்தி அனுப்பிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா, இவைங்கள எவனுமே மதிக்கல நம்ம. நம்ம தலைவரும் மதிக்கல, நம்மளும் மதிக்கல. ஆனா, இன்னைக்கு யார் சிஎம்? நம்ம தலைவரு. ஸோ, இவைங்களுக்கு அந்த காண்டு, வயித்தெரிச்சல். உண்மையாலுமே சொல்லப்போனா, கட்சிக்காரங்கள விட, இந்த ஜேர்னலிஸ்ட்ன்னு பேர்ல திரியிறாங்க பார்த்தீங்களா? இத்தன பரதேசிகள். இந்த பரதேசிகள் எல்லாருக்கும் அவ்ளோ வயித்தெரிச்சல். ஏன்னா, இவைங்க பேசம்போது அவ்ளோ வன்மமா பேசியிருக்காய்ங்க. அத எல்லாத்தையும் முறியடிச்சு, மக்களாகிய நம்ம தலைவர தூக்கி அங்க உட்கார வச்சோம் பார்த்தீங்களா? அந்த வன்மம், அந்த வயித்தெரிச்சலு இவைங்கள இப்டி பொலம்ப வைக்குது. இருங்கடி, உங்களுக்கு எப்ப நடுரோடு தான். இனி அதுவும் கிடையாதுடி. நான் என்ன சொல்றேன் முதல்வர் அவர்கள்ட்ட, ஜேர்னலிஸ்ட்னா மட்டும் என்ன பெரிய கொம்பா அவைங்களுக்கு முளைச்சிருக்கு? அவைங்க ஜேர்னலிஸ்டம் படிச்சது நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு நல்லத எடுத்து சொல்றது. இவைங்க பண்றதெல்லாம் ஒரு கட்சிக்கு சார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இவைங்கள மாரி ஆட்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க, ஏது பேசுறாங்கன்றத பார்த்து, அவைங்க சொத்து சுகம் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காங்கன்றத பார்த்து, தூக்கி வச்சு லாடம் கட்டுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் அத செய்ய மாட்டேங்கிறீங்க? எனக்கு புரியல. அரசாங்கத்தில வந்து கோடி கோடியா வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கவங்கள நீங்க அவங்களுடைய அந்த சொத்து சொத்து விவரத்த நீங்க வந்து நோண்ட ஆரம்பிங்க. எங்கேருந்து வந்துச்சு? நீ ஸ்டார்ட்டிங்ல எப்படி இருந்த? உன்னோட சம்பளம் எவ்வளோ? மாசம் மாசம் சம்பளம் எவ்வளோ? பிசினஸ் பண்ணியா? எங்க பிசினஸ் பண்ண? ஏன் இத எடுத்தாவே எல்லாரையும் ஈஸியா வந்து பிளாக் பண்ணிடலாமே. எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த ஒரு டைப் ஆஃப் சிஸ்டத்தில, ஏன் இந்த ஒரு டைப் ஆஃப் மோட்ல வந்து கவர்ன்மெண்ட் வந்து மாட்டேங்கிறீங்கன்னு. லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். அப்படி ஒருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு நபர் அவரு. வீராசாமின்றாப்புல. அவர வந்து நம்ம வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கைது பண்ணியாச்சு. பிளஸ் அவர் வந்து வெளில வர முடியாத மாரி கேஸ்லாம் போட்டிருக்கு அப்படின்ற மாரிலாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி திருட்டு பயலுக, திருடி திருடி வச்சிருக்கவைங்கள ஏன் பேஸ்மெண்ட்லேருந்து நோண்டக்கூடாது? ஏன் அதற்கான வேலைய வந்து கவர்மெண்ட் செய்யக்கூடாது? அப்படின்றத என்னுடைய நான் கேள்வியா இந்த வீடியோல வச்சுக்கிறேன். ஏன்னா அத செய்யணும். அத செய்றது மூலியமா தான் இவங்க திருட்டு பசங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியும். இவங்க வந்து லஞ்சம் வாங்கியிருக்காய்ங்க, ஊழல் வாங்கியிருக்காய்ங்க, ஊழல் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமா. கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இப்ப நான் வந்து ரோட்ல திடீர்னு நான் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, பென்ட் ஹவுஸ் வாங்கிட்டு ஒரு இதுல ரோல்ஸ் ராய்ஸ்ல போனா, ஏதோ ஊழல் பண்ணியிருக்கேன், எங்கேருந்தோ பெருங்காசு வந்திருக்குன்னு தான் சொல்லுவாய்ங்க. ஒருவேளை அந்த பணத்த நான் நேர்மையா சம்பாரிச்சிருந்தா, என்னால அத காட்ட முடியும். ஆமா, நான் இங்க இப்படி தான் இருந்தேன், இங்க இப்படி வந்தேன், இப்படி வந்தேன், இப்படி வந்தேன்னு. அந்த மாரி காட்டுறவங்க அந்த மாரி சம்பாரிச்சவங்க உண்மையா சம்பாரிச்சவங்க இருப்பாங்க. ஆனா, அந்த ஊழல் செஞ்சு, அப்புறம் பொறுக்கித்தனம் செஞ்சு, இதெல்லாம் செஞ்சு சம்பாரிச்சவங்க இருப்பாங்கல்ல, அவைங்கள லிஸ்ட் எடுத்து, அவைங்க அடிமடியில கை வைங்க. நீங்க எம்எல்ஏ, மினிஸ்டர் இப்படி போய் கை வைக்கிறத விட, அவங்கள்ட்ட கை வச்சீங்கனாலும், அவைங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி
வெளில வருவாங்க. ஆனா இந்த அடிமடியில இருக்காங்க பார்த்தீங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு பாருங்க. இத முதல்ல பிரேக் பண்ணுங்க. அப்படின்றத நான் பிரதர் விஜய் அவர்கள்ட்டயும், முதல்வர் விஜய் அவர்கள்ட்டயும் கேட்டுக்கிறேன். நீங்க இந்த சப்போர்ட் சிஸ்டமா இருக்கக்கூடிய இந்த பெஞ்ச் இருக்குல்ல, இந்த பெஞ்ச் மார்க் இத வந்து உடைங்க. இவங்க இதத்தான் திமுக காரங்க பண்ணாங்க. எப்ப பண்ணாங்க? கரூர் சம்பவத்தப்ப இந்த சப்போர்ட் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற சப்போர்ட்ட உடைச்சாங்க. யாரையுமே வீடியோ போட விடாம, யாரையுமே பேச விடாம உடைச்சாங்க. அந்த உடைச்சனால தான் தமிழ்நாட்டுல இருக்கும்போது நெறைய பேரு வீடியோ போடாம இருந்தது. ஆனா நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம இங்க இருந்தோன்றனால நம்ம தைரியமா போட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க என்னடா கிழிச்சிருவீங்களா அப்படின்றனால. புரியுங்களா? ரெகுலரா நம்ம போட்டுருந்தோம். அப்புறம் இன்னொரு தம்பி ஒருத்தர் வந்து போட்டுட்டு இருந்தாப்புல தமிழ்நாட்டுல இருந்து. அப்ப இந்த சிஸ்டத்த அவங்க உடைக்க முயற்சி பண்ணாங்கல்ல திமுக காரங்க. ஏன் அத உடைக்க முயற்சி பண்ணாங்க? விஜய் அவர்கள் தான் குற்றவாளி அப்படின்ற அந்த பிம்பத்த கிரியேட் பண்றதுக்கு இந்த சிஸ்டம் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. அவர் இல்ல. அவர் சரியானவர் அப்படின்றத நெறைய வீடியோ ஆதாரம் மூலியமா, பேசுறது மூலியமா, மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தது மூலியமா மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இல்ல விஜய் அவர்களோட தவறு கிடையாதுன்னு. ஆனா, அதை உடைக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ, இங்க தமிழக வெற்றிக் கழகமும், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் அதே விஷயத்த தான் செய்யணும். இந்த சிஸ்டம் அப்படின்னு இந்த அடிமட்டத்தில பேசக்கூடிய இந்த நபர்கள் இருக்காங்க பாருங்க. நாங்கள் திமுக ஆதரவாளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுக்கு விரோதமா பேசுறாங்க பாருங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா பேசுறாங்க பாருங்க. தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரத்த அழிக்கிற மாரி பேசுறாங்க பாருங்க. அவைங்கள சிஸ்டம உடைங்க. நீங்க அங்க ஒரு 10 பேர் மேல கை வச்சீங்கன்னா, மீதி எல்லாம் பொத்திக்கிட்டு உட்காந்துருவாங்க. எவனும் போய் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அத நீங்க செய்யுங்க அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த பழனி மேட்ரு ஒண்ணு வந்து சீரியஸா போயிட்டுருக்கு. அது என்ன ஏதுன்றத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா, அது பெரிய மேட்ரு. அ ரமேஷ் பிரதர் அதில இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்ற மாரி பயங்கரமான நியூஸ் போயிட்டுருக்கு. நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த மாரியான ஒரு இன்சிடென்ட் இதுவரைக்கும் நடக்கல. இந்த ஆட்சியில தமிழக வெற்றிகள் ஆட்சியில எப்படி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்தாங்க அப்படின்றது. ஒரு சைடு நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ அது அதோடைய எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் கேதர் பண்ண பார்க்குறேன். மேபி அது கிடைச்சுச்சு அப்படின்னா நம்ம வந்து அத பத்தி பேசுவோம். ஏன்னா பொத்தாம் பொதுவா பேசிற முடியாது. இதில வந்து இன்னார் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இன்னார் தான் சம்மந்தப்படல அப்படின்ற மாரி இன்னை வரைக்கும் ஒரு கிளாரிட்டியான ப்ரூஃப் கிடையாது. அதாவது வித்தவன் தெரியும், வாங்கினவன் தெரியும். வாங்கினவன் பேர்லாம் இருக்கு. வாங்கின ஆள்லாம் தெரியாது. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கு. ஆனா எப்படி இத இவ்வளோ கேர்லெஸ்ஸா விட்டாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து தமிழக வெற்றிகள் அதாவது இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க அரசாங்கத்துக்கு எதிரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கங்கள் அவ்வளோ நல்ல விஷயங்கள பண்ணிட்டு இருக்குன்றத நம்ம நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆம்னி பஸ்காரங்க பாருங்க என்ன சொன்னாங்க? நேத்து வந்து நாங்க முன்னாடி வந்து ஒரு பஸ்ஸுக்கு வந்து ரினியூ பண்ண போனா ரூ. 5,00,000 கேட்பாய்ங்க. எஃப்சி பண்ணணும். எத பண்ணாலும் காசு கேட்பாய்ங்க. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப அது இல்ல. அதனால நாங்க ஒரு 500 பஸ்ஸ கவர்மெண்ட் என்ன ரேட் சொல்லுதோ, கவர்மெண்டோட பஸ் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நாங்க ஓட்டுறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. இங்க இத தான் நீங்க புரிஞ்சுக்கணும். பிரைவேட்டைசேஷன் ஆகும்போது விலைவாசி ஏறும்னு சொல்றீங்கல்ல, அது ஏறல. பிரைவேட்டைசேஷன்ல குடுக்கறது மூலியமா ஏறல. பிரைவேட்டைசேஷன்ல குடுக்கறது மூலியமா, இவங்க கமிஷன் வாங்குறது மூலியமா, அந்த கமிஷனையும் இவங்க சேர்த்து வச்சு லாபத்துல செலவுல கணக்கு சேர்க்கறனால, அந்த செலவுக்கு ஏத்த மாரி விலைவாசி ஏறுது. அந்த விலைவாசிய நம்ம தலையில கட்டுறோம். நம்ம வாங்கி யூஸ் பண்றோம். அப்ப இங்கே யார் வந்து குற்றவாளி? கமிஷன் குடுக்குறவனா? கமிஷன் கேட்கிறவனா? கமிஷன் கேட்டவன். ஸோ இந்த மாரி கமிஷன் கேட்டவங்கள தான் நம்ம வந்து குற்றவாளியா பார்க்கணும். அப்படி கமிஷன் கேட்டு டெண்டர் விட்ட 60 டெண்டர சும்மா அப்படியே கேன்சல் பண்ணி போட்டிருக்காரு தலைவர். அது அவருடைய இதுலயே. புரியுதுங்களா? 60 டெண்டர கேன்சல் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி பஸ் வாங்குறதுலேருந்து, பஸ் மெயின்டனன்ஸ் அந்த பொருள் வாங்குறதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள வந்து டெண்டரா வந்து பார்த்துட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கு. மீன்ஸ் அதிகமான அமௌண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காரு தலைவர். ஸோ இன்னைக்கு ஒரு முதல்வரா இருந்து அவரு வந்து ரொம்ப திறம்பட செயல்பட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துக்கும் போறாரு. நேத்து சமூக நீதி கூடம் போயிட்டு அந்த ஹாஸ்டல்ல போய் பசங்க கூட இருந்து, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன, ஏது அப்படின்றத வந்து கேட்டு அறிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ணி குடுக்குறாரு. திடீர்னு சைட் விசிட் போறாரு. லாஸ்ட் டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போனாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு முதல்வர தான் மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு முதல்வரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, செம்மையான வார்னிங் எல்லாருக்குமே விட்டுருக்காரு. ஏன்னா, இப்ப அந்த லஞ்ச ஊழல் புகார் கொஞ்சம் தமிழக வெற்றி கழகத்து நபர்கள் மேல அதிகமா வர ஆரம்பிக்குது. இதுல கொஞ்சம் உஷாரா இருக்கக்கூடிய நபர்கள் எம்எல்ஏ, எம்பி எம்எல்ஏ, மினிஸ்டரா இருக்கிறவங்க ஓரளவுக்கு செய்ய மாட்டாங்க. நான் அன்னைக்கு சொன்னது தான். ஆனால், அதற்கு அடுத்து லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஊராட்சி எலக்ஷன் வேற இருக்கு.
ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. நான் அன்னைக்கு சொன்னது தான், ஒரு முதல்வரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ நினச்சா ஒட்டுமொத்த ஊழலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் மக்களாகிய நாம நினச்சோம்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ரூ. 100 ஒரு அம்மா வந்து தன்னோட வேலைக்கு ஆப்பு வச்சுக்கிச்சு. அந்த வீடியோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அப்படியே அந்த வீடியோ முடிச்சுக்கங்க. ஸோ சின்ன காசுக்கு ஆசைப்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துடாதீங்க அப்படின்றத இந்த அரசு அதிகாரிகளுக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிக்கள், கவுன்சிலர்கள் யாரா வேணா இருங்க. உங்களுடைய பதவிகளும், உங்களுடைய வேலையும் நிலைக்கணும் அப்படின்னா, வாய பொத்திக்கிட்டு இருங்க. வாங்குற சம்பளத்த வீட்ல போயிட்டு செலவு பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா கிம்பளம்னு போனீங்கன்னா, நம்ம பசங்க ஃபோன எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. பாக்கெட்ல வச்சிருக்காங்களா? ஸ்பை கேம் கொண்டு வராங்களா? எங்கேருந்து எத கொண்டு வராங்கன்னு தெரியல. உங்கள மாட்டி விட்டு போயிட்டே இருப்பாய்ங்க. பார்த்துக்கங்கப்பா. அவ்வளோதான் நம்மனால சொல்ல முடியும்ன்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சி அண்ட் அனதர் வீடியோ. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.